நல்ல ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் கேக் எப்படி பண்ணலான்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான இந்த கேக் வந்து நம்ம பீட்ரோ ஓவனோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக யாருனாலும் ஒரு குக்கர் வச்சே நம்ம வந்து இதை பண்ணி எடுத்துடலாம். இதோட டேஸ்ட் வந்து எக்ஸாக்டாக அப்படியே கீ கேக் மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதை வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 80 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு விஸ்கு வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மில்க் மேட் சேர்த்துக்கலாம். மில்க் மேட் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. இந்த கேக் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பீட்டர்லாம் தேவை கிடையாது. நம்ம கையிலேயே இந்த மாதிரி விஸ்கு வச்சு நம்ம வந்து நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்தால் போதும். பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு 8 to 10 நிமிஷம் வரை நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணோன்னா கேக்கோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த yellowish கலர் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீம் கலரில் வரும். அப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இப்போ 3 டேபிள் ஸ்பூனு ஜீனியை பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/4 கப்பு மாவு நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் கோதுமை மாவுனாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் கப் எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறமேட்டு 1/4 கப்பு மைதா மாவு கூட சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ இதை இந்த மில்க் மெய்டு பட்டரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து மொத்தமாக எனக்கு வந்து 1 கப் அளவுக்கு பால் வந்து இதுக்கு தேவைப்பட்டது மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரஃப்பாக போட்டு இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக இது இப்போ நான் ஸ்பீட் போட்டு காட்டுறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக மெதுவாக ஒரே சைட் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வேனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இதே சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இது சேர்க்குறது. நல்ல ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர மாதிரி இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி ஃபோல்டாகி வரணும். இதுதான் உங்களுக்கு மாவோட கரெக்டு கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் இல்லாட்டி பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் வந்து ஈஸியாக வர்றதுக்காக. இப்போ வந்து மெதுவாக நம்ம பேட்டரை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கேக் வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுவீங்க. அந்தளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரியே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக ஒரு 2-3 தடவை அது கூட சேர்த்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் சாக்கோ சிப் இருந்துச்சு, அதனால் சேர்த்துக்கிறேன். மஸ்டெல்லாம் கிடையவே கிடையாது, சும்மாவே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு குக்கர் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த பேட்டரை வந்து உள்ளே வச்சு பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்துடும். குக்கர் யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து விசிலும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கிற வாஷரும் யூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 25 to 30 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பேக் ஆகி வந்துடும். சிலருக்கு ஒரு 35 நிமிஷம் எடுக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து இது வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்துடும். நம்ம குக்கருக்குள்ளே டைரெக்டாக நம்ம வந்து அடியில் படுற மாதிரி நம்ம வந்து அந்த கேக் ட்ரையை வைக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு பிளேட் இல்லாட்டி அந்த திருவலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கேக்கை வைக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து அது சீக்கிரமாக அடி எல்லாமே உங்களுக்கு வந்து கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
இப்போ வந்து நம்ம ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு வந்து கரெக்டாக பேக்காகி வந்துருச்சு. கேக் வந்து பேக்கான உடனே நீங்கள் வந்து குக்கருக்குள்ளேருந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. இல்லாட்டி உங்களுக்கு வந்து கேக் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகிறதுக்கு அந்த சைடு எல்லாமே கொஞ்சம் ரஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால பேக் பண்ணி முடித்த உடனே வெந்துருச்சுன்னா அப்போவே வெளியில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இதை பார்க்குறப்பே தெரியும். நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்பாஞ்சியான கேக் இது. அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கூட இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக தான் கண்டிப்பாக வரும். நான் வந்து இதை ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணப்பே எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி அந்த டேஸ்ட்டுமே நம்ம கீ கேக் வந்து பேக்கரியிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியே டேஸ்ட் இருந்துச்சு. நம்ம வீட்டில் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கூட இந்த கேக்கை நம்ம தைரியமாக ட்ரை பண்ணிக்கலாம். இதே மெஷர்மெண்ட்ஸோட கரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கே சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கொடுக்கவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.